ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 2 கப் அளவு. அதை சல்லடையில் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 2 கப் அளவு தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா சூடேறின பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா பரட்டிக்கணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் ஒன்றோட ஒன்றா நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. நல்லா போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்லை. மாவு ஃபுல்லாக ஒன்றா ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பிசறிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ மாவு ஃபுல்லாக நல்லா உருண்டிருக்கு. இப்போ கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு கடலை நான் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி நல்லா பிசறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக காய் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா உருட்டி. அவ்வளோதான். இது நம்ம இடியாப்பத்துக்கு, கொழுக்கட்டைக்கு, உள்ள பூரணை வச்சு செய்கிற கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இடியாப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒன்றோட ஒன்றா கையில் மாவு ஒட்டாமல் உடையாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும். அவ்வளோதான். இதுதான் மாவோட பதம். இப்போ நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது வேணாம், இது சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க முறுக்கு வழக்கில் போட்டு கூட பிழிஞ்சிக்கலாம். ஆனால் அது குழந்தைங்களுக்கு பெருசாக பிடிக்காது. இந்த மாதிரிங்கும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவில் கூட குட்டி குட்டி ஷேப்பில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் ஷேப், ரவுண்டாக பால் மாதிரி, நீல வாக்கில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் நல்லா கெட்டியான பால் நான் ஊற்றுறேன். பால் சேர்க்காமல் நார்மலாக தண்ணி சுட வச்சு தான் சிலர் செய்வாங்க. நம்ம பால் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, இந்த நார்மல் பாலே போலும். இப்போ 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடேறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் 4லேருந்து 5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணியோடய சேர்க்கும்போது அந்த ஏலக்காய் வாசம் ஃபுல்லாக நல்லா கொதி நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் இல்லை 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை தனியாக காய்ச்சி நீங்கள் அதோட உருக்கி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை இது கூட வெல்லம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இந்த மாதிரி கொஞ்சம் கொதி வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதில் அதை சேர்த்துட்டேன். இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கொதி விடுங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடும். இது கரைஞ்சி கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டுங்க. நம்ம வெறும் தண்ணியில் செஞ்சோம் அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் சில சேர்ப்பாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பால் கொழுக்கட்டை பால்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் புளியறதில் போட்டு கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பை ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவு ஃபுல்லாக வெந்துடும். பெரிய பெரிய ஓட்டையில் வச்சு நீங்கள் அந்த இடியாப்பம் புளியறதுலையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அடுப்பை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த மாவில் இருக்கிறதெல்லாம் உடையாமல் நல்லா முழுசாக வரும். இப்போ ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு திருகி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு பதிலாக தான் நம்ம நார்மல் பால் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துறதுனாலும் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் திருகி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக உள்ளே இந்த மாவு ஊறி இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் அடுப்புலேயே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுலபமான முறை தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.